கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுக்கு நம்ம நிறையவே இருக்குது. உங்களுக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸுகளில் அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக்கு வந்து அதுக்கு முத நாள் கொடுத்த ரெண்டு வீடியோலையும் கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதையே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்சைடில் வந்து அதாவது நிஃப்டி வந்து அப்சைடில் போயிருக்கு. இதை ரெசிஸ்டன்ஸாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆக்ட் ஆகும் சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 2 நாள், அதாவது இன்றைக்கி இந்த ஃப்ரைடேக்குள்ளே வந்து அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாராவது பொசிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு முன்னே எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வியாழக்கிழமை, ஸோ இன்றைக்கி எப்படி வேணாலும் நடக்கலாம். என்னை கேட்டால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்விங் உங்களுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணால் மட்டுமே அடுத்து அனதர் ஸ்விங் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த அதே கதை தான் மறுபடியும் நடக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், அப்டன் சேனலை டச் பண்ணிவிட்டு இதோ எங்கேயா இருக்கட்டும் 1 2 இது 1 2 இது 3வது டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிவிட்டு டவுன்ஃபால் ஆகுறது. ஸோ எந்த டைம் அது நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, பேங்க் நிஃப்டி நேற்றும் உங்களுக்கு ஒரு நல்ல மூவ், அற்புதமான ஒரு மூவ். ஸோ உங்கள் இப்போ 2 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 பாயிண்ட்ஸ் 350 400 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரியே இதோட பேங்க் நிஃப்டியோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த 50,491, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்ஸுன்னு வந்து நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸை நம்ம வைக்கலாம். அதோட விக்லையும் வச்சுக்கலாம். நான் எப்போயுமே பாடியில் தான் வைப்பேன். ஸோ விக்கில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ பாடியில் தான் நான் வச்சுருக்கேன். உங்கள் 50,483ன்றது நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட்டாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் வந்து செலக்ட் பண்ணுறதை விட பேங்க் நிஃப்டி உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிட் கேப் வந்து இன்றைக்கி நேற்று மார்க்கெட்டில் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஒரு நல்ல ரெக்கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் அதில் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுக்குள்ளே போயிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் செயில் வந்து நான் நேற்று மார்னிங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். நான் சொன்னது வந்து 2 நாளுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இப்போது இந்த சப்போர்ட்லேருந்து அகைன் அப்படியே மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 நாளில் பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 or 8% வந்து உங்களுக்கு நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த செயல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் புக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்விங்குக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகணும். ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்விங் ஆர் ஷார்ட் டேர்முக்காக நம்ம மறுபடியும் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் JSW எனர்ஜி வந்து உங்களுக்கு நேற்றுக்கு முதல் நாள் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. நேற்று நம்மளோட டாப் கெய்னர் லிஸ்ட்டில் எதுவும் வரும். நேற்று ஒரு 4% மேலே அப்சைடில் போயிருக்கு.
ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து எங்கே கன்சிடர் பண்ணலாம், மறுபடியும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கணும்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சிஜி பவர். சிஜி பவரும் நம்ம நேற்றுக்கு முதல் நாள் நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக், அதாவது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு, கன்சிடர் பண்ணுறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளை பார்த்திங்களா ஒரு 4-5 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5ல் 5மே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இன்றைக்கி என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரியை எடுத்துக்கிட்டு உங்களோட எஸ்எல் வந்து இந்த ஸ்விங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 580 வந்து எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் லெவல்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 797, செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹையாக வச்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹெச்ஏஎல். உங்களுக்கு 2 விஷயத்தில் நம்ம இதை கவனிக்கணும். ஒன்று, அதோட ஆல் டைம், அதாவது இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்கள், மைனர் ட்ரெண்டாக ஏற்கனவே பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைனும் பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகி ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்ஏஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக். இந்த டிசம்பரோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது மட்டுமே கிடையாது, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதாவது ஒவ்வொரு வருஷத்தோட மார்ச் ரிசல்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நான் உங்களுக்கு அதெல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ அப்படின்றப்ப நம்ம நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸுக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போ வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸை சூப்பரான ஒரு கெயினை நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் சொல்கிறேன், ஹெச்ஏஎல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாக். ஓகே, நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஒரு ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், நீங்கள் பை பண்ணலாம். ஒரு அற்புதமான ஒரு ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஸ்டாக்கை பார்த்துருவோம். இதோட டார்கெட் லெவல்ஸ்லாம் பாருங்கள். ஸோ 4780 நெக்ஸ்ட் டார்கெட். செகண்ட் அதுக்கடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை தான் 5670. உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் டாடா பவர். ஸோ டாடா பவர் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம அதோட ஆல் டைம் ஹைலேருந்து, அதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 சம்திங்கில் இருக்குது. எஸ், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு இப்போ 378 உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 371 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ஸ்விங்குக்காக வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணணும். 378 அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங்குக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதாவது 350 வந்து எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எஸ்எல் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா இதோட எஸ்எல் 327 வச்சுக்கலாம். அது வரைக்கும் முக்கியில் வந்தாலும் கூட நம்ம மறுபடியும் அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்டாக், உங்களுக்கு ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் டாடா பவர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம பை பண்ணலாம். நம்மளோட கேபிட்டல் வந்து ரொம்பவே ப்ராடக்டாக இருக்கும். ஓகே, இதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்குறீங்கன்னா நீங்கள் அதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ஸ்டாக்கு பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மெசகான் டக். இந்த மெசகான் டக் பாருங்கள், உங்களுக்கு நேற்று ஒரு 10% செல்ல போயிருக்கு. ஸோ அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரேக் ஆகிருக்கு. பட் ஓப்பன் க்ளோஸ் வரலைனாலும் இந்த கேண்டில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஷிப் பில்டிங்கில் உங்களுக்கு ஷிப் பில்டர்ஸில் இந்த ஸ்டாக் வந்து இதுதான் மார்க்கெட் லீடர். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மற்ற ஸ்டாக்ஸுகள்லாம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், ஹெச்ஏஎல் மெசகான் டக் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை நமக்கு தரும்.
இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, என்ட்ரி நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை மட்டும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் அதோட ஆல் டைம் ஹை வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டார்கெட்டை நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். அதோட டார்கெட்டை நம்ம இடையில பிரேக், அதாவது அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்கை மறுபடியும் பார்ப்போம். எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விங்க்கு கீழே வச்சுக்கோங்க. ஸோ 2203 எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பல்ராம்பூர் சீனி அதை பார்ப்போம். அதோட அந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணோம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் பல்ராம்பூர் சீனி. ஸோ இந்த பல்ராம்பூர் சீனி உங்களுக்கு ஒரு நல்ல அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து ஒரு ரிஜெக்ஷனோடு இருந்தாலுமே கூட இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் தான். பட் ரிஜெக்ஷனோடு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். இந்த 545க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும், ஷார்ட் டேர்ம் அப்படின்னா நீங்கள் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்காகவே இருந்தாலும் கூட நீங்கள் அதை வந்து நெக்ஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹையை வச்சுக்கலாம். ஒரு பெரிய ரொம்ப தூரம்லாம் கிடையாது, 692 தான். ஓகே, எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, ஏன்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் கூட எடுக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ், அதாவது இந்த 545க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்குவோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம நிறைய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸுகள்லாம் ஒரு நல்ல பிரேக் ஆகிருக்கு. இன்னொன்று ஒரே நாள்லேயே ரிட்டர்ன்ஸையும் கொடுத்துருக்கு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.